அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் வெண்டைக்காய் பால் கறி வைக்க போகிறேன். இந்த வெண்டைக்காய் பால் கறி நான் எப்படி வைக்கிறேனோ இதே அளவுக்கு நீங்களும் வைங்க. சின்ன தேங்காயில் அரை மூடி நான் துருவி வச்சுருக்கேன். இதை கட்டி பாலை தனியாக எடுத்துக்கிடணும். தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 1/4 கிலோ நல்லா கழுவி அதை நல்ல ஒரு துணியை வச்சு தொடச்சி இவ்வளோ பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. கருவேப்பிலை தாளிப்பதற்கு ஒரு பெரிய தக்காளி, சின்ன தக்காளினா 2, நாட்டு வெங்காயம் ஒரு 15 எண்ணெய் உரித்து இப்படி 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, சாம்பார் பொடி இதுக்கு தேவை. தாளிப்பதற்கு தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி உங்களுக்கு தேவைன்னா தக்காளியே கூட ஒரு தக்காளி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டேன். காலியாக போக போக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருவேன். 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு இந்த அரைச்சி வச்சுட்டேன். இந்த அரைச்ச ஜாடி இருக்குது பாருங்கள், இதை நம்ம கழுவி இந்த வெண்டைக்காயோட ஊற்றிடலாம். சரியா? அதுக்கப்புறம் இது எப்படி வைக்கிறேங்கிறது காட்டுறேன். தேங்காய் கீத்து பிரகாரம் வாங்குறாங்க 4 கீத்து, இல்லைன்னா குட்டி தேங்காயில் அரை மூடி, பாதி மூடி போதும். இந்த கட்டி பாலை தனியாக எடுத்து வச்சுக்கிடுங்க. தண்ணி பாலில் தான் வெண்டைக்காயை வேக விடணும். லைட்டு சூடான வெந்நீரில் தான் நான் பால் எடுக்கிறேன். அப்போ தான் பால் வரும். தேங்காய் பால் எடுக்கும் போது லைட்டு மிதமான சூட்டில் நேற்று நான் கறிப்பவளத்தை பற்றி சொன்னேன். கறிப்பவளம் எதுக்கு நல்லதுன்னா, நம்ம கீழே விழுந்து சுளுக்கோ வீக்கமோ இருக்கும் போது நம்ம கறிப்பவளத்தை, நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை பாருங்க. அது பிரகாரம் நம்ம வினிகரில் அதை இலக்கி நம்ம ஊற்றிக்கிடணும். அந்த இடத்துல ஊற்றலாம். நல்லா தடவிட்டு தான் அதை இரவு ஃபுல்லாக தடவிட்டு வைக்கணும் கறிப்பவளத்தை. அப்போ தான் அந்த முட்டில் உள்ள வீக்கம், தசைப்பிடிப்பு எல்லாம் குணமாகும். பாத்திரம்லாம் கழுவியாச்சு, கவுண்டர் டாப் க்ளீன் ஆகிட்டு. எங்கள் ஊரில் இன்றைக்கி நல்லா மழை பெய்யுதுங்க. இப்போ வெண்டைக்காவை பால் கறி வச்சிரும். இது கொழும்பு ஸ்டைலில், ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வைக்கிறது இந்த பால் கறிங்கிறது. இன்றைக்கி சுட சுட ரசம், மழைக்கு ஏற்ற ரசம் இப்போ தான் தாளிச்சேன். அதுக்கப்புறம் கோழி சிக்கன். இப்போ கொஞ்சோண்டு பாகற்காய் கலந்துச்சு, அதை இப்படி மசாலா போட்டு இப்படி வச்சுட்டேன். ஏற்கனவே என் வீடியோவில் இந்த பாவைக்காய் எப்படி வைக்கிறதுங்கிறத காட்டியிருப்பேன், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வெண்டைக்காவை வைக்கும் போது கட்டியாக அரிசி மாவு 1 ஸ்பூன் இறக்கும் போது இந்த கட்டிப்பாலில் கலக்கி ஊற்றலாம். இல்லைன்னா கொஞ்சோண்டு கடலை மாவு போடலாம். இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். நீங்கள் எப்போதும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. பாருங்கள், இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைன்னா கடலை எண்ணெய் ஊற்றுங்க. ஆனால் தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு உளுந்தம்பருப்பு ஒன்றுமே நான் போட மாட்டேன். நான் எப்படி வைக்கிறேனோ அப்படியே நீங்கள் வைங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இந்த இஞ்சி பூண்டு அரைச்சேன் தெரியுமா, இந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கிடும். இஞ்சி பூண்டு ரொம்ப நல்லது. தினம் உணவில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடணும். அதே மாதிரி டீக்கும் இஞ்சி ஏலக்காய் போட்டு தினம் டீ குடிங்க, நல்லது. ஜீரணத்தன்மை ஏற்படும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி பாலை எடுத்துக்கிடும். இது கட்டியாக எடுத்த பால். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுறேன். இதுக்கு கடுகும் போட மாட்டேன், உளுந்தம்பருப்பும் போட மாட்டேன். நான் எப்படி வைக்கிறேனோ அப்படியே நீங்கள் வைங்க, நல்லாயிருக்கும். நாட்டு உள்ளி, சின்ன உள்ளி தான் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம். போதுமான அளவு எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கிடணும். இப்போது நம்ம தண்ணியாட்டு பால் எடுத்து வச்சுக்கிடும். இதில் தான் வெண்டைக்காயை வேக வைக்கணும். கட்டிப்பாலை வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் கட்டி தேங்காய் பாலை நம்ம ஊற்றணும். அதுக்கு முன்னால் ஊற்றக்கூடாது.
இதோட அப்படியே தக்காளி பழம், இந்த வெண்டைக்காயையும் தட்டி நல்லா வதக்கணும் எண்ணெயில். அப்போ வந்து அந்த வளவளப்பு தன்மை இருக்காது. வெண்டைக்காயை நல்லா கழுவி ஒரு துணியில் துடைச்சிக்கிடணும். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா வதக்கணும். வதக்கும் போதே நம்ம உப்பையும் போட்டுரும். புளி வந்து உங்களுக்கு தேவைன்னா போடுங்க. கால் வலி கை வலி நாளைக்கு புளி ஊற்றாதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு தக்காளி பழத்தை எக்ஸ்ட்ரா கூட போட்டுங்க. இது தண்ணியாக எடுத்த பால், இதுதான் கட்டிப்பால். இப்போ இந்த 2 பாத்திரம்லாம் கிடக்குற எல்லாம் கழுவியாச்சு. இப்போ இதில் வந்து உப்பு போட்டுரும். நல்லா வதங்கட்டும். அடி பிடிக்கக்கூடாது, கரியக்கூடாது. கரிஞ்சால் டேஸ்ட்டே போயிடும். இப்போ தேவையான அளவு உப்பு. இதிலையே தேவையான அளவு மஞ்சள் பொடி. நான் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். தேவையான அளவு காரத்துக்கு தக்கபடி வத்தல் பொடி. சாம்பார் பொடி 1 ஸ்பூன். இதுக்கு மெயின் சாம்பார் பொடி தான் போடணும். கவனிங்க நல்லா. இப்போ அடுப்பு சிம்மில் கொண்டுட்டேன். இதை நல்லா வதக்கணும். வெண்டைக்காயில் ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும். அதனால் நம்ம கழுவி வெயில் அடித்தா வெயிலில் போடுங்க. வெயில் அடிக்கலைன்னா நீங்கள் அப்படியே துணியில் நல்லா காட்டன் துணியில் நல்லா அதை வந்து துடைச்சி எடுத்துருங்க. எடுத்துக்கிட்டு தான் சமைக்கணும். இது நல்லா வதங்கட்டும். இப்போது கடைசியில் தான் புளி ஊற்றணும். வத்தல் பொடி போட்டாச்சு, மஞ்சள் பொடி போட்டாச்சு, சாம்பார் பொடியும் போட்டாச்சு. காரம் உங்கள் தேவைக்கு ஏற்ப. நான் கொஞ்சோண்டு போடுறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ப. இப்போது கடலை மாவு, பச்சரிசி மாவுனா பச்சரிசி மாவு, இல்லைன்னா கடலை மாவு. இந்த தண்ணி பாலில் லைட்டாக இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் கூட்டிக்கிடுங்க. நல்லா வேகட்டும். இந்த கட்டிப்பாலும் புளியும் கடைசியில் தான் ஊற்றணும். நீங்கள் வந்து நான் சொல்லும்போது அதை அப்படியே கவனித்து அது பிரகாரம் வைங்க. இப்போ உப்பு எல்லாம் கரெக்டான்னு பார்க்கும். நொடி அதில் நொடி. இப்போ இதையெல்லாம் ஒதுக்கி ஓரமாக வச்சிரும். அந்தந்த பாக்ஸ் அந்தந்த இடத்துல. மஞ்சள் பொடிக்கு மஞ்சள் கலர் டப்பா, வத்தல் பொடிக்கு சோப்பு மூடி போட்டு ரோஸ் மூடி போட்டு டப்பா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதை வச்சிரும். சமையல் முடிஞ்சிட்டு கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிடும். இப்படி ஒரு பேப்பரை எடுத்துக்கிடுங்க. இதுதான் உங்களுக்கு துணியெல்லாம் வாஷ் பண்ண வேண்டாம், பிசுப்பாக இருக்காது. முதல்ல ஒரு பேப்பர் தாளை வச்சு துடைச்சிட்டு 2வது ஒரு பேப்பரை வச்சு துடைச்சாலே கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் ஆயிரும். இந்த பேப்பருக்கெல்லாம் ஃப்ரீயாக புக்கு கிடைக்கும். அந்த புக்கெல்லாம் சேர்த்து வைங்க. துணி வாஷ் பண்ணுறது அடுப்பு துணி பிசுப்பாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் ரொம்ப ஈஸி மெத்தட் இது. இது வந்து ரொம்ப ஈஸி. பாருங்கள், இதை துடைச்சிட்டு இன்னொரு பேப்பரை வச்சு துடைச்சிடும்.
எனக்கு கால் பிசைக்கிறதுனால தான் மாடி தோட்டத்தை காட்டலை. மாடி தோட்டத்தில் எக்கச்சக்கமாட்டி எல்லாம் பூக்கள்லாம் பூத்துருக்குது. சர்வெண்ட் வந்து சொன்னாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தொடச்சாச்சா? இதை அப்படியே டஸ்ட்பின்னில் போட்டுடணும். செகண்ட் ஒரு பேப்பர் எடுக்கணும். இப்போ வெண்டைக்காய் நல்லா கொதிக்குது. இதில் உப்பு எல்லாமே நல்லா பிடிச்சதுக்கப்புறம் தான் வெந்து வரும்போது நம்ம கட்டிப்பாலை ஊற்றி இறக்கணும். உங்களுக்கு புளி சேர்க்கக்கூடாதுன்னா தக்காளி எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி போடுங்க. இந்த நாட்டு வெங்காயத்தில் தான் டேஸ்ட்டே இருக்குது. பதினோரு மணிக்கெலாம் ஒரு பாக்கெட்டு 5 ரூபா பாக்கெட்டு ஹார்லிக்ஸு, 5 ரூபா பாக்கெட்டு பூஸ்ட் வாங்கி வச்சுக்கிடுவேன். வேலை முடியும் லுகா தொழும் போது இந்த பாருங்கள் இப்படி வாங்கி வச்சுக்கிடுவேன். பெரிய ரீஃபில் பேக் வாங்கினா கட்டி பிடிச்சிருது. இந்த 5 ரூபா ஹார்லிக்ஸு, 5 ரூபா பூஸ்ட் வாங்கி வச்சுக்கிடுவேன். 11 மணி ஆனால் இதில் கொஞ்சம் பாதி இதில் பாதியை போட்டு கலக்கி, நம்மளுக்கு எனர்ஜி வேண்டாமா, இவ்வளோ வேலை பார்க்குறோம், இதை அப்படி குடிச்சிட வேண்டியது தான். பூஸ்ட் எதுக்கு போடுவேன்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் டீ போட்டு இறக்கும் போது கொஞ்சோண்டு பூஸ்ட்டு போட்டு பாருங்கள், டீயில் சூப்பராக இருக்கும். நான் இன்னொரு நாள் காமிக்கிறேன். டீ போடும் போது சீனியை கம்மி பண்ணிவிட்டு டீக்கு பூஸ்ட் போட்டு கலக்குங்க, சூப்பராக இருக்கும். இது கட்டியான தேங்காய் பால். இதில் வந்து கொஞ்சோண்டு கடலை மாவை கலக்கிட்டேன். பொரிக்கடலையும் போடலாம், பொரிக்கடலையும் பவுட்ரு பண்ணி போடலாம். அது இன்னொரு நாள் வச்சு காட்டுறேன். வெந்துட்டான்னு பார்க்கும். முதல்ல போட்டு வதக்கும் போது என்ன பண்ணணும், தீயை சிம்மில் வச்சு வதக்கணும். அப்போ தான் அந்த கரிஞ்சு போகாது வெண்டைக்காய். வெந்துட்டான்னு பார்க்கும். நீங்கள் வெண்டைக்காவை இப்படி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குங்க. இது சாம்பார் பொடி போட்டு நீங்கள் வச்சு பாருங்கள். அப்படியே இந்த தயிர் சாதம், நாங்கள்லாம் இது சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்ருவோம். தேங்காய் பால் ஊற்றி அது வந்து கொஞ்சம் ஊற்றுற தன்மையில் தான் இருக்கும். கிரேவி மாதிரி இருக்கும், கிரேவி பதமாக இருக்கும். இன்றைக்கி அல்சியா சேனலில் சுட சுட கோழி பாருங்கள், மிளகு ஜீரகம் போட்டு ஒரு கோழி கிரேவி. நெக்ஸ்ட்டு வந்து சூடாக ஒரு மிளகு ரசம், மலைக்கு ஏற்ற மாதிரி ரசம். வெந்துருச்சு. சுட சுட சோறு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு புளி, ரொம்ப இல்லை, இந்த புளியை அப்படியே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் தேங்காய் பாலை ஊற்றணும்.
எனக்கு அந்த கறி பவளத்தை தேய்ச்சதுக்கப்புறம் தான் காலில் உள்ள பிடிப்பு தசைப்பிடிப்பு போயிருக்கு. அது ஃபுல்லாக இன்னும் சரியாக வரணும். நம்ம ஒரு வாரம் அதை அப்படியே போடணும். இப்போ கட்டிப்பால் ஊற்றி 2 நிமிஷம்தான். கொதி வர முன்னால் ஆஃப் பண்ணிடணும். அப்படியே கிளறிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ உப்பு உரப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிடும். சூப்பராக அட்டகாசமான ஒரு வெண்டைக்காய் பால் கறி வச்சாச்சு. பாருங்கள், இன்றைக்கி அல்சியா சேனலில் வெண்டைக்காய் பால் கறி, மிளகு ரசம், மிளகு ஜீரகம் போட்டு கோழி கிரேவி, சுட சுட சோறு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் அமுக்கணும். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.